கவனிமா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெசன் லேர்னிங் த கேம். ஓகேங்களா? ஆத்தர் யாருன்னா அவருடைய ஆட்டோபயோகிராஃபர் யாருன்னா சச்சின் டெண்டுல்கர். அவருடைய பாடம் வந்து நமக்கு வந்திருக்கு. அதனுடைய பேராகிராஃப் வந்து உங்களுக்கு பேராகிராஃப் எழுதியிருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு தமிழ் மீனிங் புரியணுன்ட்டு அந்தந்த வார்த்தைக்கு தமிழ் மீனிங் எழுதியிருக்கு. நீங்கள் இதை பல முறை பார்க்கும்போது தமிழ் மீனிங்கோடு படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து மனசில் பதியும். அர்த்தம் புரிஞ்சு எழுதலாம் எக்ஸாம். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கோங்க. ராமகாந்த் அச்ரேகர் வாஸ் த கிரிக்கெட் கோச் ஆஃப் சச்சின். சச்சினுடைய மட்டைப்பந்து பயிற்சியாளராக யார் இருந்தாங்கன்னா ராமகாந்த் அச்ரேகர். ராமகாந்த் அச்ரேகர்ங்கிறது ஒருத்தர். அவர் பயிற்சியாளராக இருக்கிறாரா இருந்தாரா? சச்சினுக்கு பயிற்சியாளராக இப்போ இருக்காரா அப்போ இருந்தாரா? அதனால வாஸ் ஒன்று. கிரிக்கெட்னா மட்டைப்பந்துன்னு சொல்லுவாங்க தமிழ். கோச்னா பயிற்சியாளர். ஆஃப்னா உடைய. சச்சினுடைய மட்டைப்பந்து பயிற்சியாளராக ராமகாந்த் அச்ரேகர் இருந்தார். சச்சினுக்கு கிரிக்கெட் சொல்லி கொடுத்தது யாருன்னா ராமகாந்த் அச்ரேகர். ஃபர்ஸ்ட் லைன். ஓகேங்களா? செகண்ட் ஹீங்கிறது அவர். அவர் வந்து யாரை குறிக்குதுன்னா ராமகாந்த் அச்ரேகரை குறிக்குது. He identified the potential of Sachin. ஆஃப்னா என்ன சொன்னேன்? உடைய. சச்சினுடைய பொட்டென்ஷியல்னா ஆற்றல். சச்சினுடைய ஆற்றலை யாரு கண்டுபிடிச்சாங்க? ராமகாந்த் அச்ரேகர். அவங்க சச்சினுடைய ஆற்றலை திறமையை கண்டுபிடிக்கலன்னா இன்னைக்கு சச்சின்ங்கிற ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் பிளேயர் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டார். ஓகேங்களா? ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டை டீச்சர் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போதான் அந்த ஸ்டூடெண்ட் வந்து நல்லா மேலே வர முடியும். அதே மாதிரி ராமகாந்த் அச்ரேகர் வந்து கிளாஸ் ரூம்ல இல்லை, கிரவுண்டில் மைதானத்தில் விளையாடுறதுல சச்சினுடைய திறமையை கண்டுபிடிச்சாரு. ஐடென்டிஃபைனா கண்டுபிடித்தார், அடையாளம் காட்டினார். உலகத்துக்கே சச்சின் அடையாளம் காட்டினது யாருன்னா ராமகாந்த் அச்ரேகர். அவருடைய பொட்டென்ஷியல் ஆற்றலை கண்டுபிடிச்சார். சச்சின் மிக திறமை வாய்ந்த ஒரு பிளேயர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். he supported, அவர் ஆதரித்தார், சச்சினுக்கு ஆதரித்தார். and trained him a lot நிறைய. பயிற்சி மட்டும் கொடுக்கல. அந்த 4 to 5 பிரேக்ல வந்து அவருக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ஃபுட்டு வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னோம் இல்லையா? நல்லா சப்போர்ட் பண்ணார். சில நேரத்தில் வீட்டில் இருந்து ஸ்கூட்டரில் இவரே போய் கூப்பிட்டு வருவார்னு சொன்னோம் இல்லையா? அதுதான் சப்போர்ட்டர். ட்ரைனிங்னா கிரவுண்டுக்கு வந்து கொடுக்கறது. சப்போர்ட்டர்னா என்னன்னா கிரவுண்டில் மட்டும் இல்லாமல் சச்சின் வந்து திறமையை பார்த்து இவர் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்ட்டு அவருக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணார். he supported. ஈடி வந்தால் பாஸ்டன்ஸ். ஆதரிக்கல, ஆதரித்தார். ட்ரெயின் அப்படின்னா பயிற்சி கொடுக்குறது. ட்ரெயின்னா பயிற்சி கொடுத்தார். he supported ED and trained ED him a lot. சச்சினுக்கு நிறைய பயிற்சி கொடுத்தார், ஆதரவு தெரியும். இஸ்னா அவருடைய is 1 rupee coin. is 1 rupee coin act. ஆக்ட்னா நடிக்கிறது ஒன்று, இந்த இடத்துல ஆக்ட்னா செயல். taught Sachin how to concentrate. கான்சென்ட்ரேட்னா கவனம் செலுத்துதல். சச்சின் ஹவுனா எப்படி? சச்சின் எப்படி கவனத்தை செலுத்தணும், உன்னிப்பாக கவனத்தை செலுத்தணும்னு ஸ்டம்ப் மேலே 1 rupee காயினை வச்சு சச்சின் வந்து அவுட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு, யாரும் நம்ம அவுட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு சச்சினை முழு கவனத்தையும் செலுத்துறதுக்கு அந்த ஸ்டம்ப் மேலே என்ன பண்ணாரு? 1 rupee காயினை வச்சார். யாருன்னா அவுட் பண்ணால் அந்த 1 rupee காயின் அவங்க எடுத்துப்பாங்க. யாரும் நம்மளை அவுட் பண்ணக்கூடாது. அந்த 1 rupee காயின் 15 நிமிஷம் கழிச்சு நமக்கு வரணும்னு சச்சினுடைய முழு கவனத்தையும் வர பாலை ஃபேஸ் பண்ணுறதுல வந்து செலுத்துறதுக்கு ராமகாந்த் அச்ரேகர் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தினார். சச்சினுடைய கவனம் வேற எங்கேயும் போகக்கூடாது. 1 rupee காயின் வைக்கணும்னா ஆள்லாம் போனான்னு இருப்பார். 1 rupee காயின் வச்ச உடனே யாருக்காக என்ன ஆகும்? அதை நாம எடுக்கணும், நம்மளை யாரும் அவுட் பண்ணக்கூடாது. அந்த கவனத்தை செலுத்துறதுக்கு சச்சினுக்கு ஒரு கோச்சராக, ஒரு பயிற்சியாளராக எல்லா வகையிலும் சப்போர்ட்டாக இருந்தது. இஸ் 1 rupee coin act. அவருடைய 1 ரூபாய் நாணயம் வச்சு ஒரு செயல் செஞ்சார். அந்த நாணயம் வந்து அவருக்கு கற்பிச்சது, சச்சினுக்கு சொல்லிக் கொடுத்தது. என்ன சொல்லிக் கொடுத்தது? அந்த 1 ரூபாய் காயின் சச்சினுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தது. என்ன சொல்லிக் கொடுத்தது? யாருமே அந்த காயினை வந்து எடுக்கக்கூடாது, நாம தான் எடுக்கணும் அப்படின்னு சச்சினுக்கு சொல்லிக் கொடுத்தது. சொல்றது புரியுதா? கவனத்தை செலுத்துறதுக்கு, அவுட் ஆகக்கூடாதுங்கிற கவனத்தை செலுத்துறதுக்கு சச்சினுக்கு அந்த காயின் சொல்லி கொடுத்தது. புரியுதா? காயின் வந்து சொல்லிக் கொடுக்குமா? என்ன அர்த்தம்? அந்த காயினை தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சச்சினுக்கு கொடுத்தது அந்த 1 ரூபாய் காயின். அதை செயல்படுத்துறது யாரு? ராமகாந்த் அச்ரேகர். சச்சின் worked hard all the day. நாள் முழுக்க சச்சின் கடினமாக உழைத்தார்.
அந்த 11 வயசு 12 வயசு 13 வயசுல சச்சின் நாள் முழுக்க கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட்னு எஃபர்ட் போட்டு இன்ட்ரெஸ்டாக பண்ணார், அழுதுகிட்டே பண்ணார். சச்சின் வாட் ஆல் த டே, கடினமாக உழைத்தார். ஃபைனலி சச்சின் பிகேம் எ கிரேட் கிரிக்கெட்டர். இறுதியாக கடைசியாக என்ன நடந்தது 15 வயசுல, சச்சின் பிகேம்னா ஆகிறது, பிகேம்னா ஆகிட்டார். சச்சின் பிகேம் ஆகிட்டார், என்னவாகிட்டார்? எ கிரேட் கிரிக்கெட்டர், ஒரு சிறந்த மட்டைப்பந்து வீரராக மாறிட்டார். புரியுதா? 11 வயசுல வந்து ட்ரைனிங் எடுக்க ஆரம்பித்தவர் ஒரு 4 வருஷத்துல 15 வயசுல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல போய் விளையாடுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு டேலண்டான ஒரு நபராக மாறிட்டார், திறமையான நபராக. கன்க்ளூஷன், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். சச்சினுடைய வாழ்க்கையில இருந்து இந்த பேராகிராஃபை எழுதி 5 மார்க் வாங்குறது முக்கியம் இல்லை, அதை வாங்க போறீங்க. சச்சினுடைய லைஃப் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், கடின உழைப்பு ஒரு பொழுதும் தோற்காது. இங்கிலீஷ் புக்கை எடுக்கிறீங்க, படிக்கவே தெரியல, இங்கிலீஷ் புக்கை எடுக்கிறீங்க, டெய்லியும் ½ அன் ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, 1 மாதம் 2 மாசத்துல ஓரளவுக்கு நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், கடின உழைப்பு நீ அதில் போடு. ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு கடின உழைப்பு அதில் போடு, நீ நிச்சயமா வந்து ஜெயிச்சுடு. கடின உழைப்பு ஒரு பொழுதும் தோற்காது. நீ எஃபர்ட் போடுறல, நீ வேலை செய்யறல, நீ தோக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. புரியுதா? சச்சின் சின்ன பையனாக ஆரம்பித்து மிகப்பெரிய கிரிக்கெட்டராக வந்து லைஃப்பில் வந்து இன்னும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. நீயும் உன்னுடைய லைஃப்பில் கடினமாக உழைச்சினா சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் அப்படிங்கிறதுக்கு தான் சச்சினுடைய லைஃப்பை ஒரு உதாரணமாக உனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லெசனாக கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஒரு பாடத்தை கொடுத்தாங்க, பேராகிராஃப் எழுதணும், 5 மார்க் எழுதணும், அது ரைட்டு, ஒரு பாடமாக ஓகே. ஆனால் இந்த பாடம் சொல்லக்கூடிய கருத்து என்ன? நாமளும் நீங்களும் சச்சின் மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணுங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய முக்கியமான குறிக்கோள். அதுக்கு தான் இந்த பாடத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். என்ன டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்காமா? படிச்சிருவீங்களா? ரைட், தேங்க்யூ.